எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசையான சோமவார அமாவாசை நாளின் பொழுது வீடுகளில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமானது ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் எந்த குறிப்பிட்ட வேரை வைத்து வணங்கணும், இந்த வேர் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கிறேங்க, இருந்தாலும் அதற்குண்டான முழு பலனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் வருத்தப்படுறோம் இல்லைங்களா? இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு காரணமாக அமையக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல். இப்போ வீடுகளில் நம்மளையும் அறியாமல் எதிர்மறை சக்தியினுடைய தாக்கம் மேலோங்கி இருக்குது, கெட்ட சக்தியினுடைய தாக்கம் மேலோங்கி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு குறைவே இருக்காது. அப்படி அந்த பிரச்சனைகளை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், அப்படி அந்த கெட்ட சக்திகளை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அமாவாசை நாட்களை விட ஒரு சிறப்பான நாள் இருக்கவே முடியாது. அதுவும் வளங்கள் பெருகக்கூடிய மாதமாக கருதப்படக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளின் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் வீடுகளில் தாண்டவம் ஆடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வேர் வழிபாடு கை கொடுக்கும். அப்படி நமக்கு எல்லா விதமான செல்வ வளங்களையும் வாரி தரக்கூடிய ஒரு வேர் வகை அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் குப்பை மேனி வேர். இந்த வேரினுடைய பெயரை கேட்டதுமே நிறைய பேர் இந்த செடியை ஒதுக்குவது அப்படிங்கிறத செய்வாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. இந்த வேரை வைத்து நம்ம வீடுகளில் பரிகாரம் மேற்கொள்ளும் பொழுது இந்த வேரை வைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பிடுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட இந்த அதிசக்தி வாய்ந்த வேர் வகையை நீங்கள் என்னைக்கு எடுக்கணும், இந்த செடியை என்னைக்கு உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலேருந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுதே பரிதெடுத்துக் கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இப்படி செய்துட்டு நம்ம என்னைக்கு வழிபாடு மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை நாளின் பொழுது மாலை நேரத்தில் தான் நம்ம வழிபாடு மேற்கொள்ள போகிறோம். அந்த செடியை அப்படியே எடுத்துகிட்டு கூட நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு கவரில் போட்டு குளிர்சாதன பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை சாதாரணமாக ஒரு டம்ளர் நீர் எடுத்துகிட்டு அந்த நீரில் வேரை விட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் எப்படி வேணாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி நம்ம செய்துட்டு திங்கக்கிழமை நாளின் பொழுது மாலை நேரத்தில் நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் இந்த வேரை வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்து பாருங்க. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடுகளில் எப்பயுமே பணம் சார்ந்த சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணணும், நான் எதை முன்வைத்து செய்தாலுமே அதில் தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமான மாற்றங்கள் ஏற்படுவதாக நம்பப்படுது. இப்போ இந்த சோமவார அமாவாசை, அதாவது ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த வைகாசி அமாவாசை நாளில் நமக்கு 5 முக்கியமான சிறப்புகள் இருக்குது. 5 முக்கியமான சிறப்புகள் என்ன, எந்த குறித்த விஷயங்களை இந்த நன்னாளனைக்கு செய்யும் பொழுது நம்ம கனவிலும் நினைத்து பார்க்காத நல்ல அதிசயத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோமவார அமாவாசை நாட்களில் அரசியலை வெளிப்பாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தவிடுபடியாகும். அதை பற்றின இன்னொரு தனி விளக்கமான பதிவும் இருக்குது. 2 பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க. சரி, இந்த வேற மாலை நேரத்தில் காலையில் முன்னோர் வழிபாடு அனைத்துமே செய்து முடிச்சுட்டு, மதிய நேரத்தில் நீங்கள் படையலிட்டு வழிபாடு அனைத்துமே செய்து முடிச்சுட்டு, மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் வீட்டு வாசலில் சின்னதாக ஒரு கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு நம்ம எடுக்கக்கூடிய வேர் இருக்குது இல்லைங்களா, நம்ம வைத்திருக்கிறோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் நீர் நிரப்பி அதில் இந்த வேரை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். இப்போ நீங்கள் வேரை பறிச்சுட்டு வந்ததுமே நீங்கள் நீரில் தான் போட்டு வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீரையே கூட நீங்கள் கண்ணாடி கிண்ணத்தில் சேர்த்து அதில் வேர் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம வைத்ததுக்கப்புறமா அதை நம்ம வீட்டு பூஜையில் வைப்பதற்கு முன்னாடி அந்த வேர் தண்ணியில் படுது இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இது கூடவே நல்ல நறுமணமுள்ள பொருளாக கருதப்படக்கூடிய ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா, விதை பகுதியை மட்டும் சேர்ப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இல்லை ஏலக்காய் நீங்கள் பொடி செய்து சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் சும்மா கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இந்த நீரும் வேரும் சேரக்கூடிய இடத்துல இந்த 2 பொருளை மட்டும் சேர்த்துட்டு மாலை நேர வழிபாட்டின் பொழுது நீங்கள் வீட்டு பூஜையில் அந்த கிண்ணத்தை அப்படியே நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வச்சுட்டு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்துமே செய்து முடிப்பது, தூப தீப ஆராதனை அனைத்துமே காட்டும் பொழுது அந்த வேரிற்கும் நீங்கள் தூப தீப ஆராதனை காட்டுவது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அமாவாசை நாளின் பொழுது இரவு நேரங்களில், அந்த இரவு நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா விதமான துர்சக்திகளையும் வேறறுப்பதற்கு
உண்டான நேரமும் கூட. அப்படி அந்த நேரத்தில் நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லைங்களா, அதாவது வேற நம்ம தண்ணியில் போட்டு வைத்த அந்த நீர் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுக்கணும். அந்த செடியை நீங்கள் அப்படியே எடுத்து தனியாக ஒரு பக்கமாக வச்சுட்டு அதை நீங்கள் மறுநாள் ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நம்ம கிண்ணத்தில் இருக்கக்கூடிய நீரை மட்டும் வைத்து தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த செய்ய போகிறோம். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீரை வீட்டில் அனைத்து இடங்கள்லையுமே தெளித்து விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வீட்டினுடைய வாசல் பகுதியில் தொடங்கி நீங்கள் வீட்டினுடைய சமையலறை, பூஜை அறை, படுக்கை அறை, குறிப்பிட்டு வரவேற்பறை, இப்படி அனைத்து இடங்களையுமே அந்த நீரை வீணடிக்காமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிப்பது அப்படிங்கிறத செய்யணும். தெளிப்பதற்கு நீங்கள் கைகளையும் பயன்படுத்தலாம். இல்லை மாவிலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் மாவிலையில் தொட்டு நீங்கள் அனைத்து இடங்கள்லையுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த சோமவார அமாவாசை நாளின் பொழுது லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய வேர் வகைகளில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய இந்த குப்பை மீனி வேரை பயன்படுத்தி நம்ம வீட்டு பூஜையில் வைத்து வழிபாடு செய்து அந்த நீரை அனைத்து இடங்களிலுமே தெளித்து விடும் பொழுது நம்மளையும் அறியாமல் நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலும் மட்டுப்படும். நேர்மறை ஆற்றல் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும். நம்ம இந்த நீரை தெளித்து விட்டதுக்கு அப்புறமா மீதம் நீர் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வீணடிப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்யவே செய்யாதீங்க. நீங்க தனியா எடுத்து வச்சுட்டு அதை நீங்க மறுநாள் குளிக்கின்ற சமயத்துல, அதாவது செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு நமக்கு சனி ஜெயந்தி வருது இல்லைங்களா, இப்படி இந்த நாளன்னைக்கு காலை நேரத்தில் குளிக்கின்ற சமயத்தில் அந்த நீரை வீணடிக்காம அந்த நீரையும் குளிக்கின்ற நீரோடு சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. அவ்வளவே தான். இந்த குறித்த பரிகாரத்தை இந்த அற்புதமான சோமவார அமாவாசை நாளின் பொழுது நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளையும் அறியாமல் நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலும் மட்டுப்படும். நேர்மறை ஆற்றல் பெருகும். நேர்மறை ஆற்றல் ஒரு இடத்துல நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு நமக்கு ரெட்டிப்பான பலன்கள் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை. இப்போ பண முடக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பண முடக்கங்கள் முழுவதுமே தீரும். தொழிலில் முன்வைக்கக்கூடிய விஷயங்களில் தடைகள் வந்துகிட்டே இருக்குது, என்னால் தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை காண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த நீரை நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் தெளித்து விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வீடுகளில் தெளிப்பதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் இந்த நீரை தெளிக்கும் பொழுது தொழில் தடைகள் முழுவதுமே விலகும். தொழில் லாபகரமாய் பெருகுவதற்குண்டான அருளும் கிடைக்கப்பெறும். இப்போ நான் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான வளங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசையான சோமவார அமாவாசை நாளின் பொழுது நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும், வேறு வகைகளிலேயே அதிசக்தி வாய்ந்த வேராக கருதப்படக்கூடிய இந்த குப்பை மீனி வேரை வைத்து எந்த குறித்த விஷயங்கள் அனைத்துமே செய்யும் பொழுது வீடுகளில் லட்சுமி கடாட்சமானது ஏற்படும், தொழில் சார்ந்த தடைகள் அனைத்துமே விலகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.